தம்பி பையன் இவ்வளவு நாள் எப்படியோ இருந்துட்டான். ஆனா இப்போ எனக்காக போயிட்டு காட்டுக்குள்ள அம்புட்டு சிரமப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான். அவன் செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸ பத்தி திறமையா பேசுறாரு. ஒரு நிமிஷம் ராஜாங்கம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்புறம் எதுக்கு தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேக்குறாரு. அந்த பொண்ணும் எனக்காக மருந்து எடுக்கதான் போனாங்க, ஆனா அவங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா சேது கிட்ட தலைவர் கேக்குறாரு, என்னப்பா இது உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. சரி இத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் ஒரு லேப்டாப் எடுத்து காட்டுறாரு. அதுல பார்த்தா தமிழ் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வந்த கொன்னது அந்த மருந்து எடுத்து பையில போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுல இருந்து வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள தமிழும் சேதும் ஒன்னா இருந்தது. அதுவும் அந்த காட்டுல தமிழை சேது காப்பாத்துறது எல்லாமே பதிவாயிருக்கு. அப்புறம் தமிழ் காட்டை விட்டு மருந்து எடுத்துட்டு வெளியே வரும்போது போஸ் தமிழை அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வந்ததும் அதுல பதிவாயிருக்கு. இத பாத்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன ராஜாங்கம், உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமா தலைவரே என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இது காட்டு விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள பல கேமராக்களை அங்க வனத்துறையினர் அங்க வச்சிருக்காங்க. அதுல பதிவான காட்சிகள் தான் இது. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல உங்க தம்பி பையன் போஸ் தான் உங்களுக்காக மருந்து எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு, போஸ் இன்னும் மருந்து எடுத்துட்டு வரல, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தான் உங்களை காப்பாத்துறதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத காட்டவும், இத பார்த்துட்டு ராஜாங்க அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாரு. என்னமா நான் சொல்றது சரிதானே, நீ மருந்து எடுத்தேல அப்படின்னு கட்சி தலைவர் நம்ம தமிழ்கிட்ட கேக்குறாங்க. ஆமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. இதை ஏமா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு தலைவர் கேட்கவும், எனக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு. எனக்கு மருந்து எடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா என் தலையில அடிச்சது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போஸ் காப்பாத்தினதா சொன்னதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒருவேளை போஸ் தான் என்ன அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை என்னால சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைவர்கிட்ட தமிழ் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தலைவர் சரிங்க ராஜாங்கம், நான் இதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல ரொம்ப திறமையா அந்த வண்ட கொன்னதுக்காக இங்க வனத்துறையினர் நம்ம தமிழ்ச்செல்விக்காகவும் சேதுவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த அன்பளிப்பை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றாரு. அதே மாதிரியே அந்த வனத்துறையினர் தமிழுக்கும் சேதுவுக்கும் மரியாதை பண்ணி கையில ஒரு ஷீல்டு கொடுக்கறாங்க. ரெண்டு பேரும் அதை சேர்ந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்க கை தட்டுறாரு. அங்க பார்த்தா தலைவர் சொல்றாரு, நீ ரொம்ப திறமையான பொண்ணுமா, உன் குடும்பத்துக்கு நீதான் மிகப்பெரிய ஆலமரமா இருக்க போற, உன் மாமாவுக்கும் உன் வீட்டுக்காருக்கும் மிகப்பெரிய பக்கபலமா இருக்க போறது நீதாமா அப்படின்னு தலைவர் சொல்றாரு. ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. சரி ராஜாங்கம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புறாரு. ஏன் தலைவரே இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு இங்க ராஜாங்கம் சொல்றாரு. இல்ல ராஜாங்கம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தலைவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. போஸுக்கு படபடப்பாயிருது, ரொம்ப தெரிஞ்சு போச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் போஸ் கை காலெல்லாம் ஆடி போய் நிக்கிறான். என்ன போஸ் இதெல்லாம், அப்போ நீ மருந்து கொண்டு வரல, தமிழ்ச்செல்வி அடிச்சு போட்டுட்டு நீ மருந்து எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க போஸ போட்டு அடிச்சு போடுறாரு. சேதுவுக்கு கோவம் வந்துருது. சேது போஸ போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க விடு சேது அவனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. போஸ் அப்படியே கோவமா அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். அப்புறம் பார்த்தா இங்க ராஜாங்க தமிழ்கிட்ட ரொம்ப நன்றிமா, இந்த விஷயத்த எவ்வளவோ பெருந்தன்மையா யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்க, நீ பண்ணது மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கையெடுத்து கும்பிடுறாரு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு தமிழ்கிட்ட, நீ குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இந்த மருந்து எடுக்க போனது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா, என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச பாத்தியா, நீ பெரிய மனசுக்காரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க தமிழ்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.